நம்ம சேனலில் எனக்கு டெக் கூட ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் எதுவும் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஒரு குழந்தைய தான் காட்டுறாங்க. அந்த குழந்தை அப்படியே அவங்க அம்மா கிட்ட தான் போகுது. மா, ஜோதி, இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைடா, திங்ஸ்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, அதான் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பசிக்குதா? ஏதாவது வேணுமா? இல்லைம்மா, நான் ஒன்று கேட்கணும். சொல்லுடா. இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே அப்பா பார்த்ததே இல்லைம்மா. நீங்களும் அப்பா பற்றி எதுவுமே பேச மாட்டேறீங்க. எனக்கு அப்பா பற்றி தெரிஞ்சுக்கணுமா? சொல்கிறியா? என்ன திடீர்னு? இல்லைம்மா, நீ சொல்லு. ஏன்னா ஸ்கூலில் எல்லோரும் என்னை டீஸ் பண்ணுறாங்க, எனக்கு அப்பா இல்லைன்னு. அதான் நீ சொல்லு, என் அப்பா யார்? அப்புறம் நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? என்ன பெரிய மனுஷன் மாதிரி கொஷின் கேட்குற? சொல்லுமாம்மா ப்ளீஸ். என்ன உனக்கு இப்போ உன் அப்பா பற்றி தெரியணும் அதானே? சொல்லு. சரி, சொல்கிறேன். சொல்லுங்க. வாயடி, கிரடி சொல்கிறேன். உங்கள் அப்பா ஜங்குக். அவர் எப்படி இருப்பார்? தோ அந்த மாதிரியே தான் இருப்பார். உனக்கு அப்பா பார்க்கணுமா? பார்க்கணும். ஒரு நிமிஷம். தோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் அப்பா. ரொம்ப அழகாக இருக்கார். ஆமாம், உன்ன மாதிரியே. இல்லை, ஏதான் அவருக்கு மாதிரி இருக்க. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உங்கள் அப்பா தான் ஞாபகம் வருவார். உங்கள் அப்பா மாதிரி ஒரு பர்சனை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகு. அவன் முகம் அழகை விட அவன் மனசு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்பிட மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்காக உயிரே கொடுப்பான். அவனுக்கு பிடிச்சவங்க பற்றி யாராச்சும் தப்பாக பேசினா அவனுக்கு பிடிக்காது. செமையாகவும் ஒன்று தெரியுமா? அதுவும் எனக்காக உங்கள் அப்பா நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டிருக்காரா? ஃபஸ்ட்டு நீ டாலாவை எங்கே பார்த்தேன்? இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். ஒரு நாள் என் போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருந்தாரு. யாரா இந்த ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று போனேன். அதுக்கப்புறம் நானும் உங்கள் அப்பாவோட போஸ்ட்லாம் பார்த்து நானும் லைக் போட்டேன். ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ். அப்படி தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்குள்ளே லவ் வந்துச்சு. அதுவும் நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன். ஆனால் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நானும் உங்கள் அப்பா கிட்ட ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் உங்கள் அப்பாவே கையும் களவுமாக கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே கேட்டார். நானும் ஆமான்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டேன். அச்சோ, அப்புறம் அப்பா உங்ககிட்ட பேசாமல் போயிட்டாரா? கொஞ்ச நாள் பேசாமல் தான் இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு அவரும் ஒரு நாள் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் நாங்களும் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் அப்பா என்னை ஒரு குழந்தை மாதிரி கேர் பண்ணிக்கிட்டாரு. நான் சாப்பிடல அப்படின்னா திட்டுவார். நாங்கள் தான் பிடிக்காது. அதை தாண்டி நாங்கள் லவ் பண்ணும்போது உங்கள் அப்பா கூட நிறைய மெமரிஸ் இருக்குது குட்டி. அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். சொல்லு, நான் கேட்குறேன். அப்போது ஹோம்ஒர்க் யார் பண்ணுவா? ஹோம்ஒர்க்லாம் நான் பண்ணுறேன் மாமா. நீ அப்பா பற்றி சொல்லு. சொல்கிறேன். உங்கள் அப்பா
எப்போ மெசேஜ் பண்ணாலும், எப்போ கால் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கேட்குற கொஷின் சாப்பிட்டியான்னு தான் கேட்பான். அது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் மறுபடியும் கால் பண்ணும்போது கேட்பான். நான் கூட கேட்பேன், ஏன் ஜோவுக்கா உனக்கு இதை தாண்டி வேறு கொஷினே இல்லையான்னு கேட்டால், என் பொண்டாட்டியை நான் தானே கேர் பண்ணணும்னு சொல்லுவான். அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட், காரம் செட்டே ஆகாது. அவன் ஸ்வீட் சாப்பிடுவான், ஆனால் எப்போவுமே ஸ்வீட்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க மாட்டான். அதுவும் பாதுஷா இருக்குல்ல, ஆமாம், அது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆ பிடிக்காதா? ம். ஒரு நாள் கால் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னு கேட்டான். நான் சும்மா தான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஸ்வீட் காலி ஆகிடுச்சு அப்படின்னு. உடனே ஹே, எங்கள் வீட்டில் நிறைய ஸ்வீட் இருக்குது, வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ நான் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி வெறுப்பேற்றுறான். பார்த்தா அந்த மிக்சட் ஸ்வீட் பாக்ஸு, அதில் வர எனக்கு பிடிச்ச பாதுஷா இருந்துச்சு. ஆனால் நான் எப்படி சாப்பிட்றது? அவன் உட்காந்து ஒவ்வொரு ஸ்வீட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணிருந்தான். ஆனால் அந்த பாதுஷாவை மட்டும் தனியாக வச்சுட்டான். என்னடான்னு கேட்டால், இல்லை அதை மட்டும் சாப்பிடல, இல்லை அது நல்லா இருக்குமான்னு தெரியல அப்படின்னா. நான் சொன்னேன், ஏய் எனக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னதும், அப்படியா அப்படி அதில் என்ன இருக்குது, நான் இப்போவே டேஸ்ட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா டேஸ்ட் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, பைபிளில் இருந்த எல்லா ஸ்வீட் பாக்ஸ்லேயும் அந்த பாதுஷா மட்டும் தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அச்சோ. அப்புறம் என்ன, உங்கள் அம்மாவை பார்க்க வச்சு உங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தார், நான் அவரை சைட் அடிச்சிட்டு இருந்தேன். அதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி காரக்குழம்பு, ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு புளிக்குழம்பு பிடிக்காது. ஆனால் ஒரு நாள் கால் பண்ணப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு, சாப்பிட்டுட்ருக்கேன்டி அப்படின்னா. சாப்பிட்டுட்ருக்கியா, என்ன சாப்பிட்றேன்னு கேட்டால், அம்மா புளிக்குழம்பும் சாதமும் கொடுத்தாங்க, சாப்பிட்டேனா. நான் அப்போ தான், உனக்கு புளிக்குழம்பு பிடிக்காதுல்ல, ஏன் சாப்பிட்ட அப்படின்னு கேட்டால், இன்னமும் தெரிலடா, இப்போல்லாம் நீ சாப்பிட்ற, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இப்போ அதெல்லாம் வச்சு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டா. நான் அதே சொன்னேன், உனக்கு பிடிக்கலன்னு நீ ஏன் சாப்பிட்ற, வேறு ஏதாவது செஞ்சு கேளு அப்படின்னா. இன்னமும் தெரில, எனக்கு அதை ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. அன்றைக்கும் அப்படி தான் அந்த ஸ்வீட் சாப்பிட்டான், இன்றைக்கி என்ன இந்த குழம்பு சாப்பிட்றான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்குள்ள நிறைய மெமரிஸ் இருக்குது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட கோவம் பற்றி தெரியாதே, உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துட்டா அவ்வளோ சீக்கிரம் அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய வாட்டி நானே திட்டு வாங்கியிருக்கேன், ஆனால் பெருசாக தப்பு பண்ணிலாம் கிடையாது, அழுக்கிறதுக்கு, சாப்பிடாம இருக்கிறதுக்கு எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பாப்பா, உங்கள் அப்பாவை தாண்டி வேறு யாருமே என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்களான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா உங்கள் அம்மா பற்றி நிறைய பேர் உங்கள் அப்பா கிட்ட தப்பாக சொல்லுவாங்க, அது நானே கேட்டிருக்கேன். ஆனால் அப்போ கூட உங்கள் அப்பா என் தயங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டான், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு அடித்து சொல்லுவார். ஏன் எனக்காக நிறைய பேர்கிட்ட சண்டையை போட்டிருக்காரு. ஆனால் இதுவே உங்கள் அப்பா இடத்துல என் அப்பா அம்மாவோ இல்லை வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்க நம்பியிருப்பாங்க, இவன் செஞ்சாலும் செஞ்சுருப்பான்னு. ஆனால் இருந்த வரைக்கும் உங்கள் அப்பா ஒரு வாட்டி கூட என்னை சந்தேகப்பட்டதே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் என் தயங்க பற்றி எனக்கு தெரியும், அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும், அவன் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லுவார். மோஸ்ட்டாக அவங்க அப்பா என்னை டேஸ்ட் பண்ணணுனாலே பால் டப்பான்னு தான் கூப்பிடுவான். அவன் முன்னாடி அது பிடிக்காத மாதிரி நடித்தாலும் கால் கட் பண்ணதுக்கப்புறம் அதையே நினச்சி நான் தனியாக உட்காந்து சிரிச்சிருக்கேன். அப்போது நீ அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பல்ல? சந்தோஷமாக மட்டும் இல்லை, ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். அப்பா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாகவோ இல்லை ஹஸ்பண்டாகவோ இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் எனக்கு இன்னொரு அம்மாவாக இருந்தான்.
நான் என் அம்மாக்கிட்ட எங்கின பாசத்தை நான் இருக்கேன்னு சொல்லி எனக்காக கொடுத்தா. எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணார். அவ்வளோ பிடிக்கும் எனக்கும் தான். ஆனால் அந்த ஒரு நாள் வராமல் இருந்திருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும். என் அம்மா அப்பா உன்னை இவ்வளோ டேக் கேர் பண்ணி இவ்வளோ லவ் கொடுத்துருக்காருனா அப்புறம் ஏன் நம்ம கூட இல்லை? அது விதியோட கட்டாயம் பாப்பா. உங்கள் அப்பா நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக வலியெல்லாம் மறைச்சிட்டு என்னை விட்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் உங்கள் அப்பா அது என் நல்லதுக்கு நினச்சார். ஆனால் அவர் கூட இருக்கிறது தான் என் சந்தோஷம்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். இருந்தாலும் என் அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கார். ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், உங்கள் அப்பா கண்டிப்பாக என்னை பற்றி யோசிச்சிருப்பான். ஏன்னா நாங்கள் தான் பிரியவே இல்லையே. நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு இது வரைக்கும் சொன்னதும் இல்லை, அவரும் சொன்னதில்லை. அமைதியாக என்கிட்ட பேசாமலே இருந்தார். அதுக்கப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டேன். ஆனால் இப்போ கூட என்னை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் உங்கள் அப்பா அவங்கள சும்மா விட மாட்டார். எனக்காக எதிர்த்து நிற்பார். உங்கள் அப்பா இல்லாமல் நான் இருக்கிற இந்த டைம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் உங்கள் அப்பா மேலே கோவமோ இல்லை வெறுப்போ வரல. அதை தாண்டி எனக்கு அவரை நினச்சி கவலையாக தான் இருந்தது. ஏன்னா உங்கள் அப்பா ஒருத்தரை உண்மையாக நேசிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார். என்னானாலும் அது என்னோடதுன்னு இருப்பார். அப்படிப்பட்டவர் ஏன் அந்த ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த டிசிஷன் அவர் மனசால் எடுக்கலன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ அழுதுருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஏன்னா உங்கள் அப்பா ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுட்டா அது அவரோட ஆள் மனசுலேருந்து உண்மையான அன்பை தான் வச்சுருப்பார். அவரோட எதிரியாகவே இருந்தாலும் யாராவது உதவின்னு வந்தால் அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்குன்னு போய் உதவி பண்ணுவார். அப்படின்ட்டு இருக்கும்போது லவ் பண்ண உன் அம்மாவை உன் அப்பா எப்படி வெறுக்க முடியும்? கண்டிப்பாக அவர் வெறுக்க மாட்டார். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் கண்டிப்பாக யோசிச்சிருப்பார், இது சரியாக இருக்குமா, தயாங்க விட்டு என்னால் இருக்க முடியுமான்னு நிறைய கேள்வி அவருக்குள்ளேயே அவர் கேட்டிருப்பார். அவர் கஷ்டப்படுத்தியிருப்பார். ஏன்னா உங்கள் அப்பா கூட வலியெல்லாம் மறைச்சிட்டு வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ள உங்கள் அப்பா இப்போ கூட என்னை பற்றி யோசிச்சிருப்பார். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு உங்கள் அப்பா கூட க்ளோஸாக பழகியிருக்கேன். ஏன்னா அவர் இருக்கும்போதும் சரி இல்லைனாலும் அவர் இல்லாத இடத்துல நான் எப்படி இருப்பேன்னு அவருக்கு தெரியும். அப்படி என்ன நடக்கும் அம்மா? அது எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அதில் எல்லோரும் உட்காந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரோட மெசேஜ் பார்த்துட்டு யாராவது ஹாய் சொன்னால் ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை பேசாமல் அமைதியாக இருப்பேன். அதுவே உங்கள் அப்பா வந்துட்டாருன்னா அவர்கிட்ட மட்டும் டேக் பண்ணி பேசிகிட்ருப்பேன். அது அவரே சொல்லுவார், நான் இருக்கும்போது மட்டும் இவ்வளோ வாயாடுற, இதே நான் இல்லைன்னா அப்படியே ஒன்றுமே பேசாமல் ஒவ்வொரு மாதிரி ஆகிடுற, ஏன்டா இது பண்ணுற, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசு, ஏன் நான் வந்தால் மட்டும்தான் உனக்கு பேச்சு வருமான்னு
அவங்க அப்பா பல வாட்டி கேட்பாரு. ஆனால் அது என்னமோ தெரியல, உங்கள் அப்பா கூட இருக்கும்போது மட்டும் நான் என்னை வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இந்த உலகத்திலே ரொம்ப லக்கியான பர்சன், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு பிளேஸில் இருக்கேன்னு அப்படி தோணும். சொல்லப்போனால் நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கண்டிப்பாக அவரும் மிஸ் பண்ணுவார். ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டார். ஏன்னா அவர் அங்கே உடஞ்சி போய் உட்காந்துருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சா, ஆல்ரெடி உடஞ்சிருக்கேன்னா இன்னும் சுக்குநூறாக உடஞ்சிருவேன்னு என் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே அவரோட வலியை எல்லாத்தையும் தனக்குள்ளே புதைச்சிட்டு நடிச்சிட்ருக்காருன்னு தெரியும். ஆனால் எனக்கு அது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் திரும்பவும் உன் அப்பாவோட கண்ணை நேருக்கு நேராக பார்க்குற அந்த ஒரு நொடிக்காக தான் உன் அம்மா வெயிட் பண்ணுறேன். அம்மா, நீ அப்பாவை இவ்வளோ மிஸ் பண்ணுறியா? எப்போவுமே அவரை தான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா என் உலகமே அவர் தான். அவருக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு எப்போவுமே உங்கள் அப்பா ஸ்பெஷல் தான். அப்பா திரும்பி வருவாருன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக வருவாருன்னு நினைக்கிறேன். வரலனாலும் அவரோட நினைவோடையே ரொம்ப அப்படியே வாழ்ந்துருவேண்டா. நான் அவரை மிஸ் பண்ணுறேன்டா. ஆனால் அதுவே நான் உன் கூட இருக்கும்போது, உன் கண்ணை பார்க்கும்போது நீ பண்ணுறது பேசுறது எல்லாமே உங்கள் அப்பாவை தான் எனக்கு ஞாபகப்படுத்தும். அம்மா, அப்போது ஏன் நீ இவ்வளோ நாள் அப்பா பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை? எப்படி சொல்கிறது? இவ்வளோ வளர்ந்தோம், இவ்வளோ மெச்சூர்டாக இருந்தோம், உங்கள் அப்பா விஷயத்தில் மட்டும் நான் இன்னும் குழந்தையாகவே இருக்கேன். என்னாலேயே உங்கள் அப்பா நம்ம கூட இல்லைங்கிறத இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ சின்ன பொண்ணு, உனக்கு உங்கள் அப்பா கூட எப்படிலாம் இருக்கணும்னு எவ்வளோ பெரிய ட்ரீம்ஸ்லாம் வச்சுருப்ப. அப்பா கூட ஸ்கூல் போகணும், அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்கணும்னு நீ தினம் தினம் ஏங்குவ. நான் ஃபோட்டோ காட்டாமல் இருந்ததுக்கு கூட அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை பார்க்கணுன்னு நீ அடம் பிடிப்ப. அதனால தான் இவ்வளோ நாள் உனக்கு அப்பா நினைப்பே வராத மாதிரி உன்னை பார்த்துக்க நினச்சேன். ஆனால் நான் என்னதான் உங்கள் அப்பா பற்றி சொல்லலைனாலும் உனக்குள்ளே இருக்க உள்ளுணர்வும் உன்னை சுற்றி இருக்க சிச்சுவேஷனும் உங்கள் அப்பா பற்றி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே எல்லாமே நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாப்பா, அம்மா இது வரைக்கும் சொன்னது வேற, இப்போ சொல்ல போகிறது வேற. அம்மா சொல்கிறத நீ முழுசாக கேட்கணும். கேட்பியா? கேட்டுட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்கிறியா? சொல்லும்மா. ஏன்னா பாரு, உங்கள் அப்பா நாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவரோட வலியை தாங்கிக்கிட்டு நம்மளை விட்டு தூரமாக இருக்காரு தவிர அவர் என்றைக்கும் நம்மளை வெறுக்க மாட்டார். புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் உன் அப்பா உன் கூட இல்லைன்னு நீ நினைக்கவே கூடாது. நாம் இங்கே சியோலில் இருக்கோம், அப்பா அப்ராடில் வேலை பார்க்குறாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் அப்பா அப்ராடில் இருக்காங்கன்னு சொல்லணும். அவங்க கேட்கலாம், ஏன் வருஷத்தில் ஒரு நாள் கூட உங்கள் அப்பா உன்னை பார்க்க வர மாட்டாரான்னு. அப்போ கூட நீ அப்பாவை விட்டு கொடுக்கக்கூடாது.
அப்பா கூடிய சீக்கிரமாக வந்துடுவார். இல்லைன்னா இந்த வெக்கேஷனுக்கு அம்மா அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போவாங்கன்னு நீ சொல்லிடணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அப்பாவை பற்றி நீ தப்பாகவே நினச்சிடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே யாரையும் உன் அப்பா பற்றி தப்பாக பேச விடக்கூடாது. உன் அப்பா பற்றி யார் தப்பாக பேசினாலும், அது யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி உன் அப்பா அப்படி கீழே அவர் எவ்வளோ பாசமானவர், எவ்வளோ அன்பு வச்சுருக்காருங்கிறத நீ அவங்களுக்கு சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே தயவு செஞ்சு நீ உன் அம்மா மாதிரி இருக்கக்கூடாது. உன் அப்பா மாதிரி தைரியமாக இருக்கணும். உன்கிட்ட ஒருத்தவங்க அன்பு, அக்கறை, கம்ஃபர்ட் இதெல்லாம் வேணும்னு நினச்சாங்கன்னா தயங்காமல் அவங்களுக்கு நீ கொடுக்கணும். ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா உன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும். எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கணும். ஆனால் யாருக்கிட்டேயும் பொய்யா நடிக்கக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லை ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா உங்கள் அப்பா மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடணும். அதை விட்டுட்டு மறைக்கக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணலாம். ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிக்கணும். ஏன்னா நம்ம யோசிக்காமல் எடுக்கிற ஒரு முடிவு சில நேரம் நம்மளை ரொம்ப காயப்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்கள் அப்பா மாதிரி பொறுமையாக யோசித்து நல்ல முடிவாக எடுக்கணும். ஓகே? உன் அப்பா பற்றி நீ கேட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி எனக்கும் உன் அப்பாவோட இடத்துல வேறு யாரையும் நீ வச்சு இமேஜின் கூட பண்ணக்கூடாது. உன் அப்பா உனக்காக இருப்பார். அவர் நம்ம கூட இல்லைனாலும் கண்டிப்பாக நாம் எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோன்னு அவர் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருப்பார். புரியுதா? எந்த ஒரு இடத்துலையும் நீ உடஞ்சிடவே கூடாது. உன் கல்லேருந்து கண்ணீரே வரக்கூடாது. ஏன்னா உங்கள் அப்பா உன்னை அப்படி தான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டார். இந்த அம்மாவோட ஆசையும் அப்படிதான். நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வந்து உங்கள் அப்பா பேர் சொல்கிற பிள்ளையா நீ மாறணும். ஓகே? ஓகே மாமா. நீ சொல்லும்போதே எங்கள் அப்பா எப்படி இருப்பாருன்னு என்னால் இமேஜின் பண்ண முடியுது. அப்பாவும் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல மாமா? இந்த பாருடா, ஃபிசிக்கலி அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவரோட நினைப்பு முழுக்க நம்மக்கிட்ட தான் இருக்கும். அண்ட் இந்த பிரிவெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பா நம்மக்கிட்டே வருவாருன்னு நம்புவோம். கண்டிப்பாக வருவார். ஒருவேளை அவர் வரலனாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உன் அப்பா மேலே இருக்க அன்பு குறைஞ்சிடவே கூடாது. யார் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் நீ உன் அப்பாவை தப்பாகவே நினச்சிடக்கூடாது. நினைக்க மாட்டேன் மாமா. அப்பாவை எப்பவுமே எப்படி யோசிக்க மாட்டேன். தட்ஸ் மை கேர்ள். சரி, ஹோம்ஒர்க் முடிஞ்சிச்சா? சாப்பிட்டு தூங்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு தயம்தா அந்த குழந்தைய சாப்பிட வச்சு தூங்க வச்சுருப்பான். ஸோ இப்போது அவன் கையில் ஜங்கு கூட அந்த ஃபோட்டோ தான் இருக்குது. ஜங்குக்கா, நீ ஏன் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ உடஞ்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் சந்தோஷத்துக்காக நீ டிசிஷன் எடுத்திருக்க. ஆனால் என் சந்தோஷமே நீ தான் ஜமுக்கா. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எனக்கு உன் மேலே கோவமோ வெறுப்போ எதுவும் வராது. நான் உன் மேலே வச்ச காதல் இன்னைக்கும் மாதிரியே என்றைக்கும் உனக்காகவே இருக்கும்.
மட்டும் இல்லாமல் நான் சாகிற நிலைமையில கூட அந்த கடைசி 7 நிமிஷம் நான் நினைக்கிற ஒரே ஆள் ஏதாச்சும் உங்க இருப்ப. என்னால் என்னைக்கும் உன் பிளேஸில் வேற யாரு வைக்க முடியாது. அண்ட் நீ எப்படிலாம் நம்ம பிரின்சஸ் பார்த்துக்கணும்னு நினச்சியோ அதே மாதிரி நான் அவளை வளர்த்து அழகு எல்லாத்துக்கும் மேலே எப்போவுமே நீ தான் என்னோட முதல் காதல், முதல் நீ, என் முடிவும் நீ. அதே தான் எப்போவுமே தயங் மனசில் அவன் ஜமுக்கா மட்டும்தான். என்னதான் என் கூட பேசாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நீ என்னை பற்றி யோசிப்பேன்னு தெரியும் ஜமுக்கா. ஏன்னா நீ ஒருத்தர் மேலே பாசம் வச்சிட்டேன்னா அவங்களே விட்டு போனாலும் நீ அவங்கள இப்போவும் கேர் பண்ணுவ. நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் நீ வந்து நிற்பான்னு எனக்கு தெரியும். இப்போ ஃபோனே நினச்சிட்டு நம்ம பிரின்சஸ் கூட இப்படியே நான் வாழ போகிறேன். ஆனால் இன்னைக்காவது ஒரு நாள் உன் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். என் புருஷன் கண்ணை பார்த்து சொல்லணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். எங்கே இருந்தாலும் சேஃபாக நீ இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எதுக்குமே யார் முன்னாடியும் அழுகாது. அப்படியே அழுகிறதா இருந்தாலும் தனியாக அழுதுக்கும். ஆனால் யார் முன்னாடியும் உடஞ்சிடாத, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே கிஸ் பண்ணிட்டு தயமாக அப்படியே படுத்து தூங்குறான். ஸோ ஓகேடா, இதுவே ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இன்னொரு ஸ்டோரியில் இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். until then this is bye from Zara. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட் மஸ்ட். நீங்கள் போட போகிற கமெண்ட் தான் இன்னொன்றும் எந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கிறதுன்னு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.